சமீபத்தில் வெளியான கங்குவா திரைப்படம் கடும் விமர்சனங்களை சந்தித்து வசூலில் பெரும் சரிவான தாக்கத்தை ஏற்படுத்தியது. முதல் நாள் முதல் காட்சியை பார்த்த பெரும்பாலான ரசிகர்கள் எதிர்மறையான கருத்துக்களை தெரிவித்ததே படத்தின் வசூல் பாதிக்க காரணம் என தெரிவித்தார் திரையரங்கு உரிமையாளர்கள் சங்க தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியம். ஆல் ஓவர் தமிழ்நாடு காலையில் 9 மணிக்கு தான் லைசன்ஸ் கொடுக்குறாங்க ப்ரொடியூசர்ஸ். ஆனால் பக்கத்தில் இருக்கிற கர்நாடகா, கேரளா, ஆந்திரா மாநிலங்களில் காலையில் 4 மணி 3 மணிக்கே ஷோ போட ஆரம்பிச்சிடுறாங்க. அதை இவங்க போய் பார்த்துட்டு அந்த படத்தில் இருக்கிற குறைகளை மட்டும் சொல்லி விமர்சிக்கிறாங்க. அது என்ன ஆகுதுன்னு பட்டினா இன்றைக்கி மீடியாக்கள் அதிகமாகிடுச்சு, வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய ஆகிடுச்சு. ஒரு விஷயத்தை ஒருத்தர் ஃப்ளாஷ் பண்ணி விட்டாங்கன்னா 1 மணி நேரத்தில் லட்சக்கணக்கான மக்கள் அதை பார்த்துட்றாங்க. அந்த பிடிக்காத விமர்சனத்தை போட்டு திருப்பி போடும்போது என்ன ஆகுதுன்னா படத்துக்கு வரலான்னு இருக்கிறவங்க கூட வராமல் இருக்காங்க. படத்தினுடைய வசூல் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக நியாயமாக ஆக வேண்டிய வசூலில், அதாவது அது ஹிட் படம் நான் சொல்ல வரல, படம் ஆவரேஜாக கூட இருக்கலாம், ஆனால் நியாயமாக ஆக வேண்டிய வசூலில் குறைஞ்சபட்சம் ஒரு 30% 40% இந்த விமர்சனத்தில் எங்களுக்கு பாதிக்குது. விமர்சனம் என்ற பெயரில் அந்த படத்தின் இயக்குனர் நடிகர்களை தரம் தாழ்ந்து விமர்சிப்பதும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அனைத்து திரையரங்குகளும் இதனை பின்பற்ற வேண்டும் என தான் தெரிவித்த கருத்துக்கு பல தயாரிப்பாளர்கள் தொடர்பு கொண்டு ஆதரவு தெரிவித்திருப்பதாக திருப்பூர் சுப்பிரமணியம் கூறினார். விமர்சகர்களே தரம் தாழ்ந்த வார்த்தைகளை போடுறாங்க. அந்த மாதிரியெல்லாம் போடாதீங்க. நீங்கள் விமர்சிக்கிற உங்கள் உரிமைங்கிறது நீங்கள் சொல்கிற மாதிரி தரம் தாழ்ந்த வார்த்தைகளை போடுறது உங்களுக்கு உரிமை கிடையாது. தயாரிப்பாளர்கள் செயலிருந்து, நடிகர்கள் செயலிருந்து எல்லாருமே நிறைய கூட கான்டாக்ட் பண்ணி பேசினாங்க. இல்லை சார், ஒரு நல்ல நியாயமான கருத்தாக இருக்குது, நம்ம எல்லோரும் உட்காந்து இதுக்கு ஒரு நல்லபடியாக ஒரு முடிவெடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. படத்தை இணையதளங்களில் வெளியிடக்கூடாது என நீதிமன்ற தடைபெறும் தயாரிப்பாளர்கள், அதே போல படம் வெளியான முதல் 7 நாட்களுக்கு விமர்சனம் செய்யக்கூடாது என நீதிமன்றத்தில் தடைபெற வேண்டும். அப்போதுதான் பொதுமக்களாக வந்து படங்களை பார்த்து நல்ல படங்களை ஓட வைப்பார்கள் என்றார் திருப்பூர் சுப்பிரமணியம். கேரளா ஹைகோர்ட்டில் ஒரு தயாரிப்பாளர் போய் சொல்லியிருக்காரு, என்னுடைய படத்துக்கு என்னுடைய முதலீடு, நான் அந்த படத்தில் 100 கோடி போட்டு அந்த படம் எடுத்திருக்கேன், முதல் நாளே அந்த படத்தை இந்த மாதிரி காலி பண்ணிடுறாங்க, அதனால் முதல் 7 நாட்களுக்கு என் படத்துக்கு விமர்சனம் வரக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்டர் வாங்கிட்டார். கேரளா ஹைகோர்ட்டில் அதை போட்டு கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தமிழ்நாடு ப்ரொடியூசர்கள் நீங்கள் வாங்குங்கன்னு எங்களுடைய திரையரங்கு உரிமையாளர் சங்கத்தின் சார்பில் ஒரு ஆலோசனை உங்கள்கிட்ட சொல்லியிருந்தோம். நேற்றுக்கு தயாரிப்பாளர் சங்கத்தில் எங்கள்கிட்டையும் பேசினாங்க. திருட்டு விசிடி மூலமாகவோ, தமிழ் ராக்கர்ஸ் இருக்கிற மூலமாகவோ படங்கள் திரையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் ஆர்டர் வாங்கிட்டு வைக்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் விமர்சகர்களை பொறுத்தவரை இதில் விமர்சனத்துக்கு அதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. அவன் திருட்டு விசிடி எங்கேயோ வச்சு பண்ணுறாங்க, இங்கே விமர்சகர்கள் இங்கிருந்து பண்ணுறீங்க. நீங்கள் அந்த கோர்ட்டினுடைய ஆர்டரை மீறினீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க டெஃபர்மேஷன் கிளைம் பண்ண முடியும். இதற்கிடையே திருப்பூர் சுப்பிரமணியம் தெரிவித்த இந்த கருத்துக்கு சமூக வலைதளங்களில் எதிர்வினையாற்றியுள்ள சினிமா ரசிகர்கள், திரையரங்கில் விற்கப்படும் பாப்கார்ன் விலை, பார்க்கிங் கட்டணம் எல்லாம் எப்படி உங்கள் விருப்பம் போல நிர்ணயம் செய்யப்படுகிறதோ அதே போல படம் பார்த்து கருத்தை தெரிவிப்பது அவர்களது விருப்பம் என கூறி வருகின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக திருப்பூர் செய்தியாளர் செந்தில்குமார்.